நண்பர்களே, இன்றைய டெக் நியூஸில் புத்தம் புதிய வரவுகள், புதிய அப்டேட், இந்த மாதிரி ஏராளமான டெக் நியூஸுடன் இந்த வீடியோவில் நம்ம பயணம் பண்ணலாம். அதுக்கு வழக்கம் போல் நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி தொடர்ச்சி நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ் டெக் ஜிஞ்சர் ஒரு டெலிகிராம் அக்கௌண்ட் இருக்குது. அதோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டால் ஜாயின் பண்ணிக்கங்க. என் பேர் SYED. நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். டெக் நியூஸில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது சாம்சங் Galaxy A02 வெற்றிகரமாக லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மொபைலில் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச்சில் பெரிய ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 5000 mAh பேட்டரி இருக்குது. அவுட் ஆஃப் பாக்ஸில் வந்து Android 10 வந்து சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லலாம். இதில் 2 வேரியண்ட்டில் வந்து ரேம் கொடுத்துருக்காங்க. 2 ஜிபிலையும் 3 ஜிபிலையும். ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 32 ஜிபிலையும் 64 ஜிபிலையும் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. இதில் சிப்செட் பார்த்தீங்கன்னா MediaTek Helio சிப்செட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு இதில் மைக்ரோ SD கார்டு கொடுத்துருக்காங்க. ஒருவேளை உங்களுடைய ஃபோனில் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பத்தலைன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு மைக்ரோ SD கார்டோட ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. அதிகபட்சமாக 1 TB வரைக்கும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் 4G இருக்குது, ப்ளூடூத் இருக்குது, வைஃபை இருக்குது, எல்லா வசதிகள் இருக்குது. இந்த ஃபோனோட வெயிட் பார்த்தீங்கன்னா 200 கிராமில் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸை மட்டும் அப்படியே அமைதி ஆகிட்டாங்க. அதாவது ப்ரைஸை மட்டும் வெளியிடலை. விரைவில் இந்த சாம்சங் கேலக்ஸியோட A02ஓட ப்ரைஸை வெளியிடுவாங்க. காத்திருக்கலாம். அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா மோட்டோரோலா தரப்பில் வந்து மோட்டோரோலா Edge S அப்படிங்கிற ஒரு புத்தம் புதிய மொபைலை இந்தியாவுக்கு வெளியே லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் இந்த மொபைல் இந்தியாவுக்கு வருமா வராதா அப்படிங்கிற ஒரு எந்த அறிவிப்பும் இல்லை. இருந்தாலும் இந்த மொபைலில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். மேபி இந்த மொபைல் வரலாம் இந்தியாவுக்கு. எந்த மொபைல் தான் வராமல் இருந்திருக்கு, கண்டிப்பாக வரும். ஸோ மோட்டோரோலா Edge S இதில் வந்து 5000 mAh பேட்டரி, ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா 6.7 இன்ச்சில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் 5G சப்போர்ட் கொடுத்துருக்காங்க இந்த மொபைலில். அதே மாதிரி அவுட் ஆஃப் பாக்ஸ் வந்து Android 10 வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. Qualcomm Snapdragon வந்து இதில் பயன்படுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த ஃபோனில் 4 கேமரா, ஹெவியான கேமரா 64 மெகா பிக்சலையும், ஃப்ரண்ட் செல்ஃபி கேமரா கொஞ்சம் கம்மியாக இருக்குது 8 மெகா பிக்சலையும் கொடுத்துருக்காங்க. ரேமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6GB ரேம், 8GB ரேம்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 128 ஜிபிலையும் கொடுத்துருக்காங்க, 256 ஜிபிலையும் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ஒரு செமையான மொபைல் மோட்டோரோலா Edge S. ஆரம்ப விலை பார்த்தீங்கன்னா 22,500 ரூபாய். அதாவது இந்தியாவோட மதிப்புப்படி 22,500 ரூபாய், அதிகபட்சமாக 31,000 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் இந்தியாவுக்கு வரும்போது என்ன விலை அப்படிங்கிறது இது வரைக்கும் அந்த கம்பெனியே தெரிவிக்கல. பட் லான்ச் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக இந்த மோட்டோரோலா Edge S இந்தியாவுக்கு வரும். அடுத்த நியூஸ் ஷாமியை பற்றி. ஷாமி வந்து இந்தியாவில் கோல வச்சுருக்காங்க, டாப் லீடிங்கில் இருக்காங்க அப்படி சொல்லலாம். 2020 அவங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 2019 விட ஒரு 2% தான் அவங்களுக்கு சரிவு அப்படி சொல்லலாம். ஏன்னா அந்த கொரோனானால நிறைய இண்டஸ்ட்ரி வந்து கீழே போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். மேலே எழுந்திருக்க முடியல, அந்த அளவுக்கு அடி அப்படின்னு சொல்லலாம். வேலை இழப்பு, அப்புறம் உற்பத்தி குறைவு, விற்பனை இல்லை, இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய விதவிதமான விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். பட் இந்த ஷாமி வந்துட்டு வெறும் 2% தான் அவங்க வந்து அவங்களுடைய விற்பனையில் வந்து சரிவாக இருக்குது அப்படின்னு இருக்காங்க. கிட்டத்தட்ட 2020 மட்டும் ஷாமி வந்து 40 மில்லியன் யூனிட்ஸை வந்து ஷிப்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டாப் லீடிங்கில் இருக்காங்க அப்படின்னு அவங்க தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சாம்சங், விவோ, ரியல்மி இவங்கெல்லாம் வந்து 28, 26 இந்த மாதிரி ரேஞ்சில் ஷிப்மெண்ட்டை நடத்திருக்காங்க இந்தியாவில். ஸோ ஓப்போவும் அந்த வரிசையில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மீண்டும் தங்களை வந்து நிரூபிச்சிருக்காங்க இந்த ஷாமி. 40 மில்லியன் யூனிட்ஸ், 2% தான் சரிவான் 2019 கம்பேர் பண்ணும்போது இந்த ஷாமிக்கு. அடுத்த நம்ம பார்க்க போகிறது வந்து வாட்ஸ்அப்பை பற்றி. வாட்ஸ்அப்பில் ஒரு புதிய அப்டேட். அந்த அப்டேட் இல்லைங்க, ப்ரைவசி அப்டேட் இல்லை. அதை வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுருக்காங்க. ஏற்கனவே பெரிய பிரச்சனை ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் வந்து இப்போதைக்கு நாங்கள் தள்ளி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த புதிய அப்டேட்டை. ஸோ இப்போ புதிய அப்டேட் கொடுத்துருக்காங்க, மறுபடியும் வேறு புதிய அப்டேட். அதாவது நீங்கள் வாட்ஸ்அப்பை வந்து உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் பயன்படுத்துகிறீங்க, அந்த வாட்ஸ்அப்பை நீங்கள் வந்து உங்களுடைய டெஸ்க்டாப்லேயோ இல்லை லேப்டாப்லேயோ இந்த மாதிரி டிவைஸ்களில் நீங்கள் கனெக்ட் பண்ணும் போது அதுக்கு வந்து நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் இல்லைனா ஃபேஸ் ஐடி இதை கொடுத்து தான் நீங்கள் கனெக்ட் பண்ண வேண்டிய வரும் இனி வரக்கூடிய நாட்களில். அந்த ஒரு புதிய அப்டேட்டை வாட்ஸ்அப் வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. ஸோ விரைவில் இந்த அப்டேட்டை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஒருவேளை நீங்கள் அதிகமாக உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனுடைய வாட்ஸ்அப்பை உங்களுடைய டெஸ்க்டாப்பில் நீங்கள் கனெக்ட் பண்ணக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த விஷயத்தை நீங்கள் பின்பற்றியே ஆகணும். ஃபேஸ் ஐடி இல்லைனா ஃபிங்கர் பிரிண்ட் பயன்படுத்தி பாருங்கள். அடுத்த நியூஸ் FAU-G கேம். இந்த FAU-G கேமை வந்து சமீபத்தில் லான்ச் பண்ணாங்க. 26 ஜனவரி 2021 லான்ச் பண்ணாங்க. அதுவும் நம்முடைய 72வது குடியரசு தினத்தை முன்னிட்டு
அன்றைக்கே லான்ச் பண்ணாங்க ஃப்ரெஷ்ஷாக. ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க, பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், இமீடியட்லி நீங்கள் உங்கள் ஃபோனில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது மூலிமா மட்டும் FAU-G கேமை வந்து 4 மில்லியன் டவுன்லோடு நடந்திருக்கு அப்படின்னு இருக்காங்க. அதே மாதிரி டைரெக்டாக ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு 1 மில்லியன் வந்து டவுன்லோட் ஆயிருக்கு. மொத்தத்தில் 5 மில்லியன் 24 மணி நேரத்தில் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க இந்த FAU-G கேமை. பப்ஜிக்கு ஈக்குவல் அப்படிங்கிறாங்க. இப்போதைக்கு இது ஒரு ஃப்ரீ கேம் அப்படிங்கிறாங்க. விரைவில் இதை வந்து இன்னமும் மேம்படுத்துவாங்க, பல புதிய விஷயங்களை கொண்டு வராங்க. பட் அந்த டயத்தில் நீங்கள் சம் அமௌண்ட்டை செலவு பண்ண வேண்டி வரும். ஏன்னா முன்னாடி போகணும்ல, அதுக்காக சொல்லலாம். ஸோ இந்த FAU-G கேம் வெற்றிகரமாக ப்ளே ஸ்டோரில் வந்துருச்சு. iOSல இனி வரும். அதே மாதிரி 20% வந்து ரெவென்யூ வந்து நம்முடைய ராணுவ வீரர்களுக்கு வந்து செலவிட போகிறாங்க அப்படிங்கிறதையும் இந்த என்கோர் கேம்ஸ் நிறுவனம் வந்து தெரிவிச்சிருக்கு. கைஸ், உங்களுடைய மொபைல் சாம்சங் Galaxy F41 மொபைலாக உங்கள் மொபைலுக்கு Android 11 கிடைக்க போகுது. அதுவும் அவங்களுடைய சொந்த OS-ஆன One UI 3.0 மூலியமாக Android 11 நீங்கள் பயன்படுத்த போகிறீங்க. அது எப்படின்னா, உங்கள் ஃபோனில் போய் டேரெக்டாக சிஸ்டமில் போயிட்டு அப்டேட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு சில மொபைல்களுக்கு வந்து OTA மூலிமா நீங்கள் ரிசீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. கடந்த வாரம் தான் இதே சாம்சங் Galaxy வந்து M31க்கு இந்த அப்டேட் கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்த சாம்சங் Galaxy F41க்கு Android 11 நிச்சயம் பயன்படுத்தி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்த நியூஸ், Fujifilmோட இவங்க ஒரு புத்தம் புதிய மிரர்லெஸ் கேமரா வந்து வெற்றிகரமாக லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த லான்ச்சிங்கில் என்ன அவங்க சொல்ல வராங்கன்னா, இந்த கேமராவில் 102 மெகா பிக்சல் சென்சார் கேமரா வந்து பயன்படுத்துகிறாங்க. அதே மாதிரி 5 ஆக்சிஸ் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனை பயன்படுத்துகிறாங்க. செம்மையான ஒரு கேமரா அப்படிங்கிறத சொல்லலாம். பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குது. இமேஜை பார்த்தது தான் உங்களுக்கு என்னுடைய எக்ஸ்பிரஷனை வந்து வெளிப்படுத்துகிறேன். ஸோ இந்த கேமராவோட விலை பார்த்திங்கன்னா கண்ணை கெட்டுதுங்க. அதாங்க $6000, அதாவது இந்தியாவோட மதிப்பு எப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4,40,000 ரூபாய்க்கு விற்பனைக்கு வரப்போதான். பட் இது இந்தியாவுக்கு வருமா வராதா அப்படிங்கிறது தெரியல. பட் கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது 4,40,000 ரூபாய். பிப்ரவரி இல்லைனா மார்ச் வாக்கில் இந்த Fujifilmோட புத்தம் புதிய மிரர்லெஸ் கேமராவை நீங்கள் விரைவில் இந்தியாவோட மார்க்கெட்டில் எதிர்பார்க்கலாம். என்ன நண்பர்களே, இந்த நியூஸை ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த நியூஸில் வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வழியில் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். நீங்கள் வழக்கம் போல் உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பலன் அடையட்டும். அதே மாதிரி நீங்கள் இப்போ தான் நம்முடைய சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் கீழே ஒரு ரெட் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள், கவலையே இல்லை.